அறிந்திடா. எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். மன்னா உண்ட முன்னோர் எல்லாம் மடிந்து போயின. மன்னா உண்ட முன்னோர் எல்லாம் மடிந்து போயின. உங்கள் மன்னன் என்னை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இது இன்னும் முடியல மெசேஜ் கொடுக்க போறாங்க. நமக்கு நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நம் உயிருள்ள ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தத்தாலும் அன்றி வேறு எவற்றினாலும் இல்லை. அதை முழு மனதோடு உணர்ந்து அதனை வாங்கும் பொழுது நமக்கு நிலை வாழ்வு நிச்சயமாக உண்டு. அதை அசட்டை செய்பவர்கள் நிச்சயமாக நிலை வாழ்வை அடைய முடியாது. இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அந்த பேசேஜ் படிக்க போறீங்களா? பேசேஜ் படிச்சிடுங்க. அப்படியா?